நீதான் என்கிட்ட வந்து எடுத்துக்கங்கன்னு சொன்ன. அதனாலதான் எனக்கு தேவைப்பட்டதை நான் எடுத்துக்கிட்டேன். என்னங்க இது? அதுக்கு ஒரு நேரம் காலம் இல்லையா என்ன? தெரியும், நல்லாவே தெரியும். உன் அழக இன்னைக்கெல்லாம் ரசிச்சுக்கிட்டே இருக்கலாமான்னு தோணுது. ரசிப்பீங்க ரசிப்பீங்க. இந்தாங்க பிரசாதம். என்னம்மா அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இதோ வந்துட்டேம்மா. மாடுங்களுக்கு தண்ணி காமிச்சியா? அப்பவே காமிச்சிட்டேம்மா. என்னடா இது வேஷம்? மாடுங்களுக்கு வைக்கோல் வச்சுக்கிட்டு இருந்தம்மா. அட பாவி, முதல்ல அண்டா தண்ணிய குடிக்க வச்சு அப்புறமா வைக்கோல் போட சொன்ன. நீ என்னடா முதல்லயே குடுத்துட்டியா? அந்த மாடுங்களை கடவுள் தான் காப்பாத்தணும். ஐயோ, மறந்தே போயிட்டம்மா. என்ன செய்யறாமா? எவ்வளவு நேரம் எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு இருப்ப? சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வா. அண்ணே, நீங்க பூஜை முடிச்சு கற்பூரம் தேடுங்க, அதுக்குள்ள நான் வந்துடுறேன். நீங்க போங்க. நீ எனக்கு தண்ணி ஊத்துறியா? கிணத்துல இருந்து எடுத்துட்டு வந்த தீர்த்தம். சரசு, என் ஆசையெல்லாம் இப்படி நிராசி ஆயிடுச்சு. இந்தாங்க, எடுத்துக்கங்க. நீதான் என்கிட்ட வந்து எடுத்துக்கங்கன்னு சொன்ன. அதனாலதான் எனக்கு தேவைப்பட்டதை நான் எடுத்துக்கிட்டேன். என்னங்க இது? அதுக்கு ஒரு நேரம் காலம் இல்லையா என்ன? தெரியும், நல்லாவே தெரியும்.
உன் அழக இன்னைக்கெல்லாம் ரசிச்சுக்கிட்டே இருக்கலாமான்னு தோணுது. ம், ரசிப்பீங்க ரசிப்பீங்க. இந்தாங்க பிரசாதம். ஏய், இது என்னங்க பைத்தியக்காரத்தனம்? பைத்தியக்காரத்தனம் இல்லடி. நீ எப்ப பார்த்தாலும் அந்த போட்டோல இருக்கிற சாமிகளுக்கெல்லாம் பூஜை பண்ற. நான் என் முன்னால நிக்கிற என் தேவிக்கு பூஜை பண்றேன். சும்மா இருங்க, கிண்டல் பண்ணாதீங்க. ம், கிண்டலா? சரசு, உன்னை பார்த்தா ரதி தேவி மாதிரியே இருக்க. நானும் மன்மதனா மாறி உன்னை அணைச்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. இருக்கும் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஆசைதாங்க. ம், என் பேச்சு நீ கேட்டேன்னா கூடிய சீக்கிரமே நான் உன்னை அம்மா ஆக்கிடுவேன். ம், ம். ஐயோ, ச்சே. டேய், என்னடா இது சின்ன குழந்தைங்க மாதிரி கலாட்டா பண்ணிட்டு இருக்க? அம்மா, இந்த வீட்டுல குழந்தைங்க இல்ல. குழந்தைங்க பண்ற கலாட்டாவை நான் பண்றேன். இது தப்பா? தப்பா பேசிட்டானாமா? அதெல்லாம் இல்ல, இருக்கிறது வந்து சொன்னேன். வா, சாப்பாடு போடுறேன். வாடா. சாப்பாடு வேண்டாமா? பரவாயில்ல, வாடா. இந்த வயசான கிழவிக்கு தண்ணி அடிச்சு குடுத்தியே, உனக்கு புண்ணியம் கிடைக்கட்டும். என்னடா அது? அது வந்து முதலாளி, இது தண்ணி, இது அவங்களுக்கு இல்ல இல்ல, இது எனக்கு இல்ல உங்களுக்கு. அது நம்ம வீட்டுக்கு தண்ணி அடிக்க வந்து அது எடுத்துட்டு போறேன். போய்கிட்டே இருக்கேன். ஆமா. பரவாயில்லையே, கெட்டிக்கார பையன். இப்பவே சைட் அடிக்கிறானே. ம். மெட்ராஸ் போனதுக்கு அப்புறம் உன் கெட்டப்பே சேஞ்ச் ஆயிடுச்சு. கெட்டப்பா இருந்தாதான் செட்டப் கிடைக்கும்பா. அப்போ மெட்ராஸ்ல ஜாலிசா. டேய் மாப்ள, மெட்ராஸ் போனோம்னா எங்களெல்லாம் மறந்துட்டேடா. பட்டிக்காட்டு பசங்களா, உங்களை மறந்து இருந்தா உங்களை பாக்க இங்க வந்திருப்பனா? உங்களை குஷி பண்றதுக்காக மெட்ராஸ்ல இருந்து சூப்பர் சரக்கு கொண்டு வந்திருக்கேன். என்ன? அவசரப்படாதீங்க, ஜெயராமன் வரட்டும், ஓபன் பண்றேன். அதான் ஜெயராமே வந்துட்டான். ஏன்டா இவ்வளவு லேட்டு? காலையில எந்திரிச்சு பஸ்கி தண்டால எடுத்து பாதாம் பால் குடிச்சிட்டு வரணும் இல்ல? உடம்பு ஸ்ட்ராங்கா ஆரோக்கியமா இருக்கணும் இல்லையா? அதான். டேய் ஜெயராமா, நானும் சின்ன குழந்தையில இருந்து உன்னை பாத்துக்கிட்டே இருக்கேன். எல்லாத்துக்கும் நீ வீட்டுல பர்மிஷன் வாங்கிட்டு தான் வரேன். உங்க அண்ணனை பாரு, மைனர் மாதிரி ஜாலியா உலகத்தை சுத்தி வராரு. உனக்கு இந்த உலகம் என்னன்னு இன்னைக்கு காட்டுறா. கார் இருக்குதா மாப்ள? கார் எதுக்குடா உலகத்தை சுத்தி வர்றதுக்கு? குவார்டர் இருந்தா போதும். குவாட்டரா? ஆ. இத நான் இங்கிலீஷ் சினிமால பாத்துருக்கேன்டா மாப்ள. டேய் நீ கொஞ்சம் குடிடா. டேய் மாப்ள, ஆ? எங்க அப்பா குடிக்கிற கணேஷ் பீடி குடிச்சு குடிச்சு என் வாய் நாரி வெறுத்து போச்சுடா. ஒரே ஒரு சிகரெட் குடுறா கண்ணா. என்கிட்ட இருக்கிறது ஜுஜுபி சிகரெட் இல்லடா மச்சி, பெரிய கிங் சைஸ் சிகரெட். நீங்க அத்தனை பேரும் இந்த ஒரு சிகரெட்டே பிடிங்கடா. என்ன மாப்ள, என்கிட்ட குடு, நான் குடிக்கிறேன். மூர்த்தி சிறுசானாலும் கீர்த்தி பெருசுடா மச்சி. இரு, இந்தா வாங்கிக்க. குடு, பிடிக்கிறேன். புடி. உனக்கு என்ன வேணும்? எனக்கு குடிக்கிறதுலாம் பிடிக்காதுப்பா, அத பார்க்கதான் பிடிக்கும். உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். இவன் ஒரு பேக்கு தண்ணி அடிக்க மாட்டான், பீடி குடிக்க மாட்டான். என்ன பண்ணுவானோ? உன் சரக்கு இருக்கு, தினம் பார்த்து அனுபவி ராஜா, அனுபவி. இன்றைய இளைய தலைமுறையினர் சிலரின் பரிதாப நிலையை பாருங்கள். பாசமுடன் கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்பதை பாருங்கள். படித்து பணியாற்றி வீட்டுக்கும் நாட்டுக்கும் கடமையாற்ற வேண்டிய இளைஞர்களின் தவறான செயல்களை பார்த்தீர்களா? நோய்களை ஏற்படுத்தும் புகைப்பழக்கத்திற்கும்
உடலையும் மனதையும் கெடுக்கும் குடிப்பழக்கத்திற்கும் அடிமையாகிவிட்டனர். காம உணர்ச்சிகளால் தூண்டப்பட்டு தவறான பாதையில் போய் வாழ்க்கையை சீரழித்துக் கொள்கின்றனர். சினிமா தாரகைகளின் அழகை ரசித்து கனவுலகில் மிதந்து இளமையை வீணாக்கி விடுகின்றனர். கந்தசாமி, 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 கந்தசாமி. ஏய், யாரு கத்துறது? நான் குளிச்சிட்டு இருக்கேன், அப்புறமா வாங்க. வரேன். ஒன்றும் தெரியலையே. இருக்கு. எங்க ஆளைய காணோம். ஏய் சரசு, வரேங்க. நீ வர்றதுக்குள்ள கேசட்டே முடிஞ்சு போயிடும் போல் இருக்குடி. ஐயோ, என்னங்க இது? ஏய், நீ பாக்கணுங்கிறதுக்காக தாண்டி கொண்டு வந்த. என்ன கர்மமோ, எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்க. நீ வர்ற வரைக்கும் தாண்டி அது. நீ வந்ததுக்கு அப்புறம் அது எதுக்கு? என்ன இன்னைக்கு ஐயா ரொம்ப குஷி மூட்ல இருக்காரு போல இருக்கு. உன் மேல இருக்கிற மயக்கம் தாண்டி மோகனாங்கிட்டே இருந்தா கவிதை வந்துகிட்டே இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கு நீ. நிஜமா? சத்தியமா. நான் ராத்திரியும் பகலும் உனக்காக இங்க காத்துக்கிட்டு இருக்கேன், கட்டி அணைக்கிறதுக்கு. உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தா எனக்கு எந்த வேலையும் ஓட மாட்டேங்குது. உன்னுடைய இந்த இளமையான அழகை உன் பக்கத்திலேயே உட்கார்ந்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு சிறப்பு.
என்னங்க இது? ஒரு நிமிஷத்துல என்னையே ஏமாத்திட்டீங்களே. இன்னைக்கு அஷ்டலட்சுமி பூஜை பண்ணணும். அந்த அஷ்டலட்சுமி தான் ஜெயராம ரூபத்துல வந்து உங்ககிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்டாங்க. வாங்க நீ. இத வந்துடுறேன். ஏய் சரசு, நாம சுகத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த கடவுள் எல்லாத்தையும் படைச்சிருக்காரு. அந்த கடவுள் நாம எல்லா சுகத்தையும் அனுபவிக்கிறதுக்கு எந்த தடையும் சொல்லல. ஆனா நீ தான் ஏதாவது சொல்லிட்டு இருக்க. அதுக்காக நமக்கு எல்லாம் கொடுத்த கடவுளை மறக்க கூடாதுங்க. ஜெயராமனுக்கு சாப்பாடு போட்டு வந்துடுறேன். போடி போ. திங்கட்கிழமை தாய் மூகாம்பிகை, வியாழக்கிழமை ஸ்ரீ ராகவேந்திரா, வெள்ளிக்கிழமை அஷ்டலட்சுமி வீட்டுக்கு வராங்க, சனிக்கிழமை வெங்கடாஜல். என் கதி யாருக்கும் வரக்கூடாதுப்பா. ஜெயராம் வந்து சாப்பிடுப்பா. எனக்கு வேண்டாம் நீ. ஏன்பா, வெளியில ஏதாவது சாப்பிட்டியா? இல்ல நீ, எனக்கு பசியே இல்ல. ஏன்பா இன்னைக்கு இவ்வளவு லேட்டு? வெளியில உனக்கு அப்படி என்ன வேலை இருக்கு? இத பாரு ஜெயராம், உனக்கு வயசு ஆயிட்டே இருக்கு. இப்படி சுத்திக்கிட்டு இருந்தா நீ எப்படி பழைப்ப? வயசுக்கு வந்த பையன் இப்படி சுத்திக்கிட்டே இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? பாருப்பா, இந்த பருவ வயசுல கெட்ட ஆசைகளும் கெட்டவங்க சகவாசமும் ரொம்ப சீக்கிரம் ஏற்பட்டுடும். நீ இந்த வயசுல ஜாக்கிரதையா இல்லைன்னா அப்புறம் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட வேண்டி வரும். உங்க அம்மா உயிரோடு இருந்திருந்தா இதே புத்திமதி தான் சொல்லியிருப்பாங்க. உனக்கு என்ன தெரியும்? கொடுத்த கடனை வசூல் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கேன். தெரியா? நான் உனக்கு கடன் கொடுக்கணுமா? நீ என்ன உங்க அப்பன் கொடுக்கணும்? எங்க அப்பனுக்கு நீ கடன் கொடுத்திருக்கியா? நான் இல்ல, எங்க முதலாளி கொடுத்திருக்காரு. உங்க முதலாளி கொடுத்திருந்தா எங்க அப்பா கிட்ட அவர் அனுப்பு. ஐயோ, கரெக்டான பாயிண்ட் சொல்லிட்டாலே. நான் வந்தது உன்னை லவ் பண்றதுக்கு. எப்படி பண்ண போற? அதான் சினிமா எல்லாம் பண்றாங்கல்ல, அது மாதிரி. அப்படியா? எங்க பண்ண பார்க்கலாம். தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே. ஐயோ, எவனோ வந்துட்டானே. ஐயோ, நான் எங்க ஒளி வைக்க? காப்பாத்து. ஐயோ ஐயோ, காப்பாத்துமா, தயவுசெஞ்சு காப்பாத்து. அப்படிதான் அடிக்கு. ஐயோ, பூஜையில கரடி மாதிரி எவனோ வந்து சேர்ந்துட்டானே. என்ன பண்றது? வீட்டுல இருந்து புறப்பட்ட நேரம் தெரியல. ராவணத்தை புறப்பட்ட நினைக்கிறேன். கண்டா, கண்ணசாமி எங்க போயிட்டான்? தோட்டத்துக்கு போயிருக்காங்க சாமி. போகட்டும் போகட்டும், ரொம்ப நல்லதா போச்சு. செல்வி, இப்ப நான் சொல்றது நீ கேட்கணும். என்ன சாமி? செல்வி, இந்த ஜென்மத்துல உங்க அப்பா கடனை தீர்க்க போறது இல்ல, உனக்கு கல்யாணம் ஆக போறதும் இல்ல. ஐயோ, ஏங்க சாமி அப்படி சாபம் கொடுக்குறீங்க? நான் ஏன் சாபம் கொடுக்கறேன்? வரம் கொடுக்கறேன். எங்க கொடுங்க சாமி. அது கொடுக்கறது இல்ல, பாக்குறது. அப்படின்னா? எப்படின்னா, நீ என்னத்தான் பார்க்கணும், நான் உன்னையே பாத்துட்டு இருப்பேன். சரியா செல்வி? அது எதுக்கு சாமி? அது அதுக்குத்தான். லவ் லவ் கிட்டவா செல்வி. வா வா செல்வி, உட்காரு மடி மேல. எனக்கு ஆசையா இருக்கு. உட்காரு செல்வி. பரவாயில்ல சாமி, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். உட்காரு. உட்காந்துட்டியா? செல்வி, நீ எனக்கு என்ன செய்யணும்னா, எனக்கு காலையில நீதான் குளிப்பாட்டணும், மத்தியானம் சுட சுட சோறாக்கி உன் கையால எனக்கு சாப்பாடு போடணும். அப்புறம் செல்வி, நான் ராத்திரிக்கு தான் இங்க வருவேன். நான் ராத்திரி வந்ததுக்கு அப்புறம் நீ என்னோட ஆசையா பேசணும், அன்பாவும் பேசணும், என்ன நல்லா கட்டி பிடிச்சுக்கணும். என்ன பண்ணணும் சொல்லுங்க சாமி. அது வந்து ஆசையோட இதை கட்டி பிடிச்சு முத்து கொடுக்கணும். அப்படியா? எங்க கைய காட்டுங்க. கண்ணை முடிக்குங்க. அப்படியே கீழே இறங்கி உட்காருங்க. உட்காருங்க.
நல்லா தடவுங்க, கண்ணு தரக்கூடாது. இருக்கு. என்ன சொல்ல சொல்லுங்க செல்வி. செல்விக்கு முகத்துல முடி முளைச்சிருக்கு போல இருக்கு. செல்வி நீன்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். நான் ஒரு முத்தம் கொடுக்கட்டுமா? கொடுக்கட்டுமா? என்னது மீச முளைச்சிருக்குது? கந்தசாமி, இன்னும் எதுக்கு கடன் கேக்குற? வாங்கின கடனுக்கு இன்னும் வட்டி கட்டல. சாமி, 3வது பொண்ணு வயசுக்கு வந்துட்டா. சடங்கெல்லாம் செஞ்சு முடிக்கணும். இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துறேன். இது சொல்லதான் இவ்வளவு தூரம் வந்தியா? ஒரு 500 ரூபா வாங்கி கொடுங்க. கை விட்டுடாதீங்க. சரியான ஆளியா நீ? ஆமா, வட்டி கட்டவே வக்கு இல்ல, மறுபடி கடன் கேட்கிறீங்க, வெக்கம் இல்ல? என்ன அது? ஏண்டா, போன வருஷம் வாங்கின கடனை கொடுக்க இந்த வருஷம் வந்திருக்கியா? அசலையும் வட்டியும் சேர்த்து கொடுத்துரு. அசல் வட்டியும் கட்டவில்லைங்க, மறுபடி கடன் கேட்கறான். பொண்ணு வயசுக்கு வந்துட்டா செலவு அது இதுங்க. ஏண்டா, உங்களை மாதிரி ஏழைங்களுக்கு குறைஞ்ச வட்டிக்கு கடன் கொடுக்கலாம்னா அதையும் நீங்க ஒழுங்கா திருப்பி கொடுக்கறது இல்ல. இதனால என் கஜானா எல்லாம் காலி ஆகி என்ன திருப்பதிக்கு போய் மொட்டை அடிச்சு சொல்றியா? ராம ராம, ஏழை நிலைமை உங்களுக்கு வரக்கூடாதுங்க. 7 மணியா நிறைய உங்களுக்கு பணம் கொடுப்பாரு. 7 மணியா நிறைய கொடுத்திருக்காரு. ஆனா நீ வாங்கின பணத்தை அசல் வட்டியுமே கட்டு. முதலாளி, மந்திரத்துல மாங்காய் ஒழுகாதுங்க. நாம ஜப்தி வாரண்ட் கொண்டு வர்றதான் நல்லது. ஐயோ, அப்படி பண்ணிடாதீங்க சாமி. நீங்க செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன். எனக்கு புள்ள குட்டிங்க இருக்குது சாமி. நான் சாகர வரைக்கும் உங்க பேரை சொல்லிக்கிட்டே இருப்பேன். என் பொண்ணு கமலா உங்களை அப்பப்ப நினைச்சிட்டு இருக்கா சாமி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போக போற. இப்ப போனேன்னா சாயந்தரம் தான் வருவ. என்னால வர முடியாது. போ போ, உன் பூஜையை நீ முடிச்சிட்டு வா. சாமி சாமி, எங்க அப்பனை காப்பாத்துங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். அவரை செயலுக்கு அனுப்பிச்சிடாதீங்க. இவ கந்தசாமி பொண்ணு இல்ல. இவ அப்பன் என்கிட்ட கடன் வாங்கி 1 வருஷம் ஆச்சு. வட்டி கூட கட்டாம ஏமாத்திட்டு திரியறான். அசலையும் வட்டியும் கட்ட சொல்லி கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் அனுப்பிச்சா அவன் இவளை அனுப்பி வச்சிருக்கானா? நல்லதுக்குதான், கவனிச்சுக்கலாம். உபயோகப்படுத்துறாங்க. பாவம் கஷ்டம்னு கடன் கேக்குறாங்க. எங்க போயிடுவாங்க? விடியா கொடுத்துருவாங்க. அதுக்குல்ல முதலாளி, என்னமோ ஞாபகம் வந்து சொன்னேன். என்ன அது சொல்லியா? மனுஷன் வாழ்க்கையில உழைக்கி பழைக்கணும், அடுத்தவனை கெடுக்க கூடாது, அடுத்தவங்கிட்ட அன்பா இருக்கணும், அதிகாரம் பண்ணக்கூடாது, கருணை இருக்கலாம், மோசம் போகக்கூடாது, தானம் பண்ணலாம், தர்தரனாக கூடாது. ஏன்னா கர்ண மகாராஜா அதிகம் தானம் பண்ணித்தான் அழிஞ்சாரு. நான் கர்ணனாக முடியுமாயா? முதலாளி முதலாளி, என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லைங்க. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போமா. நேற்றுக்கு ஒரு 10 தடவை வந்துட்டு போனா அவங்களை தேடிக்கிட்டு. முதலாளி, டாக்டருக்கு ஊசி மருந்துக்கெல்லாம் காசு வேணுங்க. இதோ பாருமா, உன் புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ற. நான் பணம் கொடுத்தா எப்படி திருப்பி தருவ? உங்ககிட்ட கூலி வேலை செஞ்சாவது என் கடனை தீர்த்துறேங்க. இதோ பாருமா, சத்தியமா என்கிட்ட பணம் இல்ல. எதுக்கு 2 நாள் கழிச்சு வா, அப்ப பாக்கலாம். உங்களே நம்பி இருக்கேங்க, கைவிட்டுறாதீங்க ஐயா. முதலாளி, இந்த வாரம் மெட்ராஸ் போகணும். நீங்களே நிலத்துக்கு உரம் வாங்குறதுக்கு நாள் கழிச்சு வர சொல்லி இருக்கீங்க. சரி ஐயா,
வந்தாள்னா திரும்பி போறா. அது சரி, மது எங்க? கந்தசாமி வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாக்கி வசூல் பண்ணிட்டு வர்றதுக்கு. ஆஹா. பழத்தை எதுக்கு இப்படி கசக்கற? வேற என்ன பண்ணணுங்கிற? பழத்தை புழிஞ்சி ரசம் குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியா? பண்ணி குடு, குடிக்கிற. வா தரேன். தர்மராஜா, தர்மராஜா, என்னம்மா விஷயம்? நான் நேத்தே வந்தேங்க. நீங்க மெட்ராஸ்க்கு போயிருக்கீங்க. நாங்க என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் பணம் கொடுங்களேன். அது சரிம்மா, உன் புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ற. அவன் உடம்பு குணமாகி அவன் வேலைக்கு போய் நீ எங்க இருந்து பணத்தை திருப்பி கொடுக்க போற? அவருக்கு மருந்து வாங்க பணம் வேணுங்க முதலாளி. இத பாருமா, மருந்து வாங்க பணம் வேணும்னா யாரையாவது ஜாமீன் கூட்டிட்டு வா. ஏய், சீக்கிரம் எல்லா வேலையும் முடி. நான் உள்ள போய் 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். என்னங்க, நான் நீங்களாவது முதலாளிட்ட சொல்லக்கூடாதா? ஐயோ, அண்ணான்னு கூப்பிட்டுட்டியே. என் தங்கச்சிக்கு ஏதாவது உதவி பண்ணி ஆகணுமே. முதலாளி ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொன்னாரு. பாவம், அவருக்கு தலைவலியோ என்னவோ. இன்னொரு தடவை கேட்டு பாரு. கண்டிப்பா இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. போய் கேளுமா. வாமா. சரிண்ணா. வாமா, வா, வாமா, வா. முதலாளி இப்போ நல்ல மூட்ல இருக்காரு. போய் கேளு, கண்டிப்பா கொடுப்பாரு. அண்ணா, முதலாளி. இங்கேயே வந்த? முதலாளி, இது கையில்லைங்க, காலுங்க. இந்த ஏழைக்கு நீங்க தாங்க உதவி பண்ணணும். நீங்க தான் உதவி பண்ணணும். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நீ ஜாமீனுக்கு யாரையாவது கூட்டிட்டு வா. எங்க மாதிரி கூலி ஜனத்துக்கு யாருங்க சாட்சி சொல்லுவாங்க? நீங்களே சொல்லுங்க சாமி, நீங்களே சொல்லுங்க. உனக்கு இப்ப பணம் வேணும். நான் சொல்றபடி கேப்பியா? சொல்லுங்க சாமி. வீட்டு வேலையானாலும் தோட்ட வேலையானாலும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உனக்கு தேவையானதை நான் கொடுத்துட்டு எனக்கு தேவையானதை நானே எடுத்துக்கிறேன். விடுங்க சாமி, நான் அந்த மாதிரி ஆள் இல்ல. பணத்துக்காக உடம்பு வைக்கிற ஜாதி இல்ல. யாரும் உனக்கு சும்மா பணம் கொடுக்க மாட்டாங்க. உன்னை பார்த்ததுல இருந்து எனக்கு உன் மேல ஆசை ஆயிடுச்சு. ஆசைப்படுறது மகா பாவம். பாவமா? எது பாவம்? உன் புருஷன் நோய் வந்து படுத்துக்கிட்டு இருக்கான். உன் குழந்தை பசியால துடிச்சு அழுதுகிட்டு இருக்கு. அதை பார்த்து உனக்கு ஆனா நான் உனக்கு பணம் கொடுத்துதானே உன்னை கேட்கிறேன். அது பாவமா? இது பாரு, உன் கஷ்டம் தீரணும்னா நீ எனக்கு சுகம் கொடுத்தே ஆகணும். நீ சந்தோஷமா இருக்கணும்னா நான் உங்க இருந்து சுகத்தை அனுபவிச்சே ஆகணும். வா. வேண்டாம், வேண்டாம், வேண்டாம்னு சொல்லாத. வேண்டாம், வேண்டாம்னு சொல்லாத. வேண்டாம் சாமி. நீ சந்தோஷமா இருக்கணும்ல. வேண்டாம், வேண்டாம். பாருங்கள் இந்த ஆண்மகனின் அநியாயம். இது என்ன கொடுமை! காசுக்காக தன் கற்பை மானத்தை இழந்து விட்டார். பார்த்தீர்களா இந்த ஏழை பெண்ணின் அவல நிலையை? இதற்கு யார் காரணம்? தனி மனிதனா, சமூகமா, இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலையா? இல்லை, இல்லை, வறுமை, வறுமை, வறுமைதான். ஓ மானிடனே, இந்த வறுமையை போக்க முடியாதா? ஏழைகள் துயர் தீர வழி இல்லையா? உண்டு, உண்டு. ஒரு நாள் அதற்கான ஒரு சமூக புரட்சி வெடிக்கும். அந்த நாள். அண்ணா, அண்ணி எங்கண்ணா? எதுக்குடா? அது வந்து சினிமாவுக்கு போகணும். பணம் வேணுமா? 50 ரூபா கொடுங்கண்ணா. இந்த டேய் ஜெயராமா, நீ சினிமாவுக்கு தான் போறியா? இல்லடா, சினிமாவுக்கு போறதுக்கு 50 ரூபாய் எதுக்கு? மதுவை கூட அனுப்புறேன். இரு மது, மது,
இவன் எங்க போய் தொலைஞ்சா? ஐயோ, என் பின்னாடி நாய் மாதிரி அழுகுறானே. நான் பார்க்கல சார். வலிக்குதா சார்? வலிக்கல, ரொம்ப சுகமா இருந்துச்சு. என்ன ஆச்சு சார்? அடிபட்டுடுச்சு. எங்க இங்க எங்க சார்? என் நெஞ்சில. அந்த கழுதியால இப்படி ஆகி போயிடுச்சுங்க. இதுக்கு போய் இப்படி வந்துட்டீங்களா? எந்திரிங்க சார். என்னால எந்திரிக்க முடியல. உன்னை பாக்கணும்னு ஆசையா வந்தேன். கடைசியில இப்படி ஆயிடுச்சே. என் கைய பிடிச்சிங்க. எந்திரிங்க. இரு, அப்படியே இல்ல. ஐயோ, என்ன பண்றீங்க? வேண்டாங்க சார். பியூட்டிஃபுல். சார், நீ ரொம்ப அழகா இருக்க. உன் அளவு கூட நாளைக்கு ட்ரெஸ் எடுத்து வரேன். ஐயா, என் அளவு எனக்கு என்ன சார் தெரியும்? நீங்களே எடுத்துக்கங்க. சூப்பர் ஹீரோயின் போற ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன். ஓகே. என்னடா உளற? ஏண்டா உன்னை வீட்டை பத்திரமா பாத்துக்கடான்னு சொல்லிட்டு போனா கதவை திறந்து வச்சுட்டு இங்க என்ன டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க? சின்ன பையன் தானங்க. இந்த வீட்டுல நீ ஜெயராமனுக்கும் மதுவுக்கும் ரொம்ப தான் செல்லம் கொடுக்குற. ஆமா, ஜெயராம் எங்க போனா? ஆமாங்க. டேய், எங்கடா போனா? எங்கடா போனா? அது அவன் ரெட்டியார் பையன் கோபி கூட கல்யாணத்துக்கு போயிருக்கான். சரி சரி, போயிட்டு வரட்டும். நீங்க அவனை திட்டாதீங்க. நல்ல சகுனம் தான். என்னடி இது நல்ல சகுனம்? அது நீங்க இப்பதானே ஜெயராமுக்கு கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். அவனும் கல்யாணத்துக்கு தானே போயிருக்கா? நம்ம சின்ன முதலாளிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கா. அப்ப விருந்து இருக்கு, அவர் வரட்டும், நான் சொல்லிடுறேன். டேய், அதிக பிரசங்கி, இன்னும் கல்யாண தேதியை நாங்க பிக்ஸ் பண்ணல, அதுக்குள்ள விருந்துக்கு போயிட்டியா? பின்ன என்னங்க முதலாளி, கல்யாணத்துல சூப்பரா விருந்து போட போறீங்க, நானும் சாப்பிட போறேன். நமக்கு சாப்பாடு தானே முக்கியம். எங்க கல்யாணத்துக்கு என்ன ஸ்வீட் பண்ண? உடனே ரொம்ப சந்தோஷமா குடும்பம் நடத்தணும். பால் குடிங்க. பாலா? அன்னைக்கு
அண்ணி கொடுத்தாதான் குடிப்பேன். இப்ப நான் வந்துட்டேன்ல. ஆனாலும் அண்ணி குடுக்குற பாலோட ருசியே தனிதான் தெரியுமா? இது உங்க அண்ணி கொடுத்த பால் தான். அப்படியா? குடு குடு. ஐயோ, எனக்கு கொஞ்சம் கொடுங்க. என்னங்க பொண்ணு மாதிரி வெக்கப்படுறீங்க? எங்க மூக்க கழட்டி விடுங்களேன். அவ்வளவு சுலபமா பொண்ணு மூக்க கழட்ட முடியாதுங்க. எங்க எங்க காமம் ஆணுக்கு எப்படியோ பெண்ணுக்கும் அப்படியே ஏற்படும். பெண்ணுக்கும் உணர்ச்சிகள் உண்டு. மனைவியின் உணர்ச்சிகளை, ஆசைகளை தீர்க்க வேண்டியது கணவனின் தாம்பத்திய தர்மமாகும். இல்லையென்றால் இல்லற வாழ்க்கையில் இன்பம் இல்லாமல் போய் துன்பம் ஏற்படும். ஆச்சா ஜெயராமா ஃபர்ஸ்ட் நைட்டு நல்லா தூங்கிட்டா. டேய், என்னடா ஆச்சு உனக்கு? இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா தப்புடா. தப்பா? எங்க அண்ணனை போய் கேளுங்க. கரெக்டா சொன்னடா மச்சி. டேய் ஜெயராமா ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடா கண்ணா. டேய் சொல்லுடா. டேய் வெக்கப்படாதடா. என்னடா நடந்துச்சு? சொல்லுடா. ஊர் சுத்துறதுக்கும் சினிமா பாக்குறதுக்கும் தான் லாய்க்கு. சீக்கிரம் குடுறா. செல்வி டேய், ஒரு நிமிஷம் இங்கே இருங்க, இத வந்துடுறேன். எங்க போற? செல்வி போறானா? செல்வி போடா. உனக்கு என்ன உடம்பு கொழுப்பா? ஏன் என் பின்னாடி சுத்திட்டு இருக்க? நான் ஏன் உன் பின்னாடி சுத்துறேன்? உங்க அப்பன் கொடுக்க வேண்டிய கடனுக்காக சுத்துறேன். அது போய் எங்க அப்பா கிட்ட கேக்குறது? உங்க அப்பா எங்க கிடைக்கிறான்? அவன் இருக்கிற இடம் சாராய கடை. அங்க போனா கடனா சாராயத்தை வாங்கி கொடுக்க சொல்லுவான். அதுக்கு நான் என்ன பண்றது? அப்படின்னா நீ எங்க முதலாளி தோட்டத்துல வந்து வேலையை செஞ்சு உன் கடனை தீர்த்துரு. எனக்கு ஒண்ணும் தலை இல்லை. செல்வி ஓ போட்டோ சாரு, வாங்க வாங்க. எங்க அப்பா குடிக்கிறதுக்காக உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்காராம். அதை நான் தான் கொடுக்கணுமா? எவ்வளவு கொடுக்கணும்? ஒரு 500 ரூபாய் தான். இந்தா வாங்கிக்க. இன்னொரு வாட்டி இந்த பக்கம் வந்த காலை முறிச்சிருவேன், ஜாக்கிரதை. வட்டி அசல வாங்கிட்டல்ல, வட்டியை உங்க அப்பாட்ட போய் வாங்கிக்க. பையல எங்க ஊர் புள்ளைய லவ் பண்றியா? இன்னும் ஏன்டா என் மூஞ்ச பாத்துட்டு இருக்க? ஓடிப்படா. எவ்வளவு நாள் நடக்குதுன்னு பாக்குறேன்டா. நீங்க ஏன் அவனுக்கு பணம் கொடுத்தீங்க? உன் பணத்தை தான் கொடுத்தேன். என்ற பணமா? ஆமா, அன்னைக்கு உனக்கு போட்டோ எடுத்தேன்ல, அத நான் சோப்பு கம்பெனி விளம்பரத்துக்கு கொடுத்தேன். அவங்க பணம் கொடுத்தாங்க. இத பாரு, உன்னோட போட்டோவை. எந்த போட்டோதா? ஆமா, அன்னைக்கு என் கையில சோப்பு இல்லைங்களே. அதெல்லாம் என் கை வேலை. எப்படி நம்ம வேலை? ஆமா, போட்டோ எடுத்து கொடுத்தா எப்படி பணம் கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. உனக்கு இன்னும் நிறைய பணம் வாங்கி தரேன். நான் சொல்ற மாதிரி எல்லாம் போட்டோ எடுக்கணும், அதுதான் வேணும். அதுக்கு என்னங்க எடுத்துங்க. என்னது இந்த ட்ரெஸ்லயா போட்டோ எடுக்கிறது? மெட்ராஸ்ல இருந்து நல்ல ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். அத போட்டுக்கிட்டு போட்டோ எடுக்கலாம். கமான். ரெடியா? அப்படிதான். அப்படி இல்ல. ரெடி, ஸ்மைல். ஓகே, கொஞ்சம் முன்னாடி வா. கொஞ்சம் அங்கதான். ரெடி? ஓகே. கொஞ்சம் கொஞ்சம் மேல. சரி, ஓகே. இப்படி இப்படி இங்க உட்காந்துக்க. எந்திரி மேல. ஒரு நிமிஷம். அப்படியே சரி.
சரி சரி அப்படி இல்ல ஸ்மைல். ஓகே ரெடி. இப்படியா? கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி. ஸ்மைல். ஓகே. செல்வி 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 வேண்டாங்கண்ணா. ஒண்ணு இல்ல, குழந்தை எப்படி பால் குடிக்க நல்லதுன்னு காட்டுறதுக்காக போட்டோ எடுக்கணும். முகத்தை காட்ட மாட்டோம். முகத்தை காட்ட மாட்டீங்களா? நோ நோ நோ. ஒன்றும் அறிவிடம் அன்பாக பேசி ஆசை காட்டி மோசம் செய்து பணம் சம்பாதிக்கிறான். தன் ஆசையையும் தீர்த்துக் கொள்கிறான் ஒரு கயவன். பொன்னென மதிக்க வேண்டிய பெண்மையை, கண்ணென காக்க வேண்டிய கற்பை விற்கிறாள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற பேராசை பிடித்த ஒரு பேதை பெண். ஓ மானிடா, பணத்திற்காக எதையும் செய்ய துணிந்து விட்டாயே. மானத்தை, மனிதாபிமானத்தை இழந்து விட்டாயே. அது நிஜமா? நீ சொல்றதெல்லாம் உண்மையாமா? நான் எதுக்காக போய் சொல்லணும்? அப்படின்னா எத்தனை நாளும் நான் தொட்டாலே அவருக்கு பிடிக்காது. ஆனா என் பக்கத்துல படுத்துட்டு சும்மா தூங்கிடுவாரு. ஏன் இப்படி பண்றா? அப்புறம் ஒரு நாள் தூக்கம் வராம தவிச்சிட்டு இருந்தேன். அதை பத்தி அவர் கவலைப்படாம வெளியே போயிட்டாரு. நடு ஜமத்துக்கு அப்புறம் எனக்கு தூக்கம் வந்து தூங்கிட்டேன். காலையில எந்திரிச்சு பார்த்தா என் பக்கத்துல படுத்துட்டு இருந்தாரு. அவர் எப்ப வந்து படுத்தாரோ எனக்கு தெரியல. அவன் எங்க போயிட்டு வந்தான்னு நீ கேட்டியா? நான் எப்படிக்கா கேக்குறது? அவனுக்கு வீட்டுல பிரியம் இல்ல, ஆசை யார் மேலேயே இருக்குன்னு நினைக்கிறேன். மாசத்துக்கு 10 தடவையாவது மெட்ராஸ் மெட்ராஸ்ன்னு போய் சுத்திட்டு வந்துடுறான். அவன் ஏன் இந்த மாதிரி செய்யறான்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? ஏன்னு தெரியலக்கா. அவன் என்னை பத்தி கவலைப்படாதனால என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயி தூக்க மாத்திரம் சாப்பிட்டு தூங்கிடுறேன். என்ன வேலை செய்யறமா? தப்பு தப்பு. இனிமே அப்படி எல்லாம் செய்யக்கூடாது. இன்னைக்கு ராத்திரி நான் இங்கே இருக்கேன். நீ தூங்கிடக்கூடாது. அவன் எந்திரிச்சு எங்க போறான்னு நாம பாக்கலாம். என்ன? சரிக்கா. நீ பயப்படாதம்மா, நான் இருக்கேன்.
நல்லா தட்டு. என்ன கைது? மேடமா ராஸ்கல், அங்க பாக்குற? இனிமே இந்த மாதிரி பார்த்து கட்டி வச்சு தோலை உச்சிருவ ராஸ்கல். நீங்களும் வாங்க, எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம். இத வந்துட்டேன். என்னங்க ஆச்சரியமா இருக்கு, நீங்க எங்க வெளியே போகலையா? அதுக்கு என்ன, இதோ இப்பவே வெளியே கிளம்புறேன். ஐயோ உட்காருங்க, நான் சும்மா தமாஷ்க்கு சொன்னேன். மது ஜெயராமன் எங்கம்மா? அவரு பிரசன்ட் மேடம். இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஆமா, ஜெயராமனை கூட்டிட்டு எங்க சுத்திட்டு வர? ஆன் கவர்மெண்ட் சர்வீஸ். என்னடா அது உங்க கவர்மெண்ட் வேலை? முதலாளி, நீங்க சொல்லிருந்தீங்கல்ல நம்ம மேட்டுத்தெரு வீட்டு வாடகை வசூல் பண்ணிட்டு வர சொல்லி. வாங்கிட்டு வந்து கிழிச்ச. வாங்கிட்டு வந்துட்டானே. நிஜமாவா? சத்தியமா. என்னம்மா சாப்பாடு போடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க சார். என்னடா இது, திடீர்னு ஜெயராமுக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்குற? இனிமே நான் வாடகை வசூலுக்கு போனா இவர்தான் நம்ம மேனேஜர். டேய், என்னடா இப்படி எல்லாம் பேசுற? பைத்தியமா? பைத்தியமா? கொஞ்சம் இருங்க. ஏன் சார்? சொல்லுங்க சார். சொல்றதுக்கு நல்லா சொல்லுவேன். ஏன்னா நீ உதவி பண்ற மாதிரி கடன் கொடுத்து அநியாய வட்டி வாங்கி ஊர் சொத்தெல்லாம் கொள்ளடிக்கிற. நான் மட்டும் வீட்டுல சும்மா இருக்கணுமா? ஜெயராமா, நீங்க சும்மா இருங்க. நீ உங்களுக்கு எல்லாம் தெரியாது. இவர் வெளியே பண்ற மோசமான வியாபாரம் உங்களுக்கு புரியாது. என்னங்க என்ன இதெல்லாம்? நீ சும்மா ரெடி. நீ நேத்து வந்தவ. நான் ரவுடி எம்எல்ஏ பார்த்தேன். நான் என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதே மாதிரிதான் அந்த ரெட்டியார் கிட்ட டைலாக் எல்லாம் இமீடியட்டா கேஷ் கைக்கு வந்துடுச்சு. அது என்னடா அது ரவுடி எம்எல்ஏ? அதான் நேத்து ரவுடி எம்எல்ஏ சினிமா பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னாரு. அதான் அதான். எங்க பாத்தீங்களா நம்ம ஜெயராமனை? இவர் ட்ரெஸ்ஸ பார்த்து எனக்கு அந்த ஐடியா வந்தது. இங்க பாருங்க, இனிமேலாவது ஜெயராமன் உங்க கூட சேர்த்துக்கிட்டு உங்க வியாபாரத்தை கொஞ்சம் கத்து கொடுக்க கூடாதா? அத்தா, நீங்க எது வேணாலும் கத்து கொடுங்க. ஆனா நீங்க போடுறீங்க சென்ட், அது மட்டும் வேண்டாம். ஏமா? ஏன்னா நீங்க வாசல்ல வர்றப்பவே நீங்க போட்டு இருக்கிற சென்ட் வாசனை முன்னாடியே வீட்டுக்குள்ள வந்து நீங்க வர்றீங்கன்னு சொல்லிடுது. இவரு சென்ட் போட்டுட்டு வந்தா உங்களுக்கு சந்தோஷம், ஆனா எனக்கு மயக்கம் வந்து படுத்துருவேன். நீங்க பயப்படாதீங்க சின்னம்மா. நம்ம முதலாளி எதை வேணாலும் கத்து கொடுப்பாரு. ஆனா அதை மட்டும் கத்து கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அதோட ரகசியம் எனக்கு தான் தெரியும். ஏய், உன் வேலையை பாருடா. ஜெயராமா, நீ உன் கூட போடா. எங்க சீக்கிரமா வந்துருங்க. எங்க என்னங்க, ஏன் சும்மா படுத்துட்டீங்க? இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு? வாங்க வாங்க, கிட்டக்க வாங்க.
கட்டிப்பிடிங்க கட்டிப்பிடிங்க ப்ளீஸ் கட்டிப்பிடிங்க. நீங்க ஒரு ஆம்பளையா? நீங்க ஒரு மனுஷனா? நீங்க எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்க? அண்ணி பண்ணிக்க சொன்னாங்க. இதெல்லாம் அவங்களா சொல்லி கொடுப்பாங்க? ஆமா, நீங்க சினிமாவுல பாக்கல? அதுல ஆம்பளையும் பொம்பளையும் பையனும் பொண்ணும் வெக்கப்படாம எப்படி எல்லாம் என்ன உள்ளவோ செய்யறாங்கல்ல. பார்த்தேன். அதெல்லாம் அசிங்கம், தப்பு. நீங்க யாரையாவது காதலிச்சீங்களா? இல்ல. நீங்க வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கங்க, நான் அதுக்காக வருத்தப்பட மாட்டேன். வேண்டாப்பா, வேணும்னா நீ யாராவது பண்ணிக்க. வேற கல்யாணம் பண்ணா என்னதாங்க பாவம் பிடிக்கும்? நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லைங்க. இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கையே போதும். நானும் தர்ம சாஸ்திரம் காம சாஸ்திரம் படிச்சிருக்கேன். செத்த புருஷன் உயிரை எமங்கிட்டே இருந்து மீட்டுட்டு வந்தவ சதி சாவித்திரி. காம தேவதையான ரதி செத்து சாம்பலான புருஷனுக்காக ஈஸ்வரன் கிட்ட போராடி புருஷனை உயிர் பழைக்க வச்சா. அவதான் உண்மையான மனைவி. மனைவி கணவனை தெய்வமா மதிக்கணும். குடும்பங்கிறது ஒரு கோயிலுங்க. எனக்கு வேற கல்யாணம் வேண்டாங்க. கல்யாணாலும் கணவன், புல்லானாலும் புருஷனும் வாழ்றவதாங்க உண்மையான மனைவி. என்னாச்சு உங்களுக்கு? என்கிட்ட சொல்லுங்க, என்கிட்ட சொல்லுங்க. கவலைப்படாதம்மா காமினி, கவலைப்படாத. ஜெயராமனை யாரு கூடயும் சேர விடாம அப்பாவே வளர்த்து பெரிய தப்பு பண்ணிட்டோம். அவன் எப்பவுமே எதையோ பறி கொடுத்த மாதிரி இருப்பான். அக்கா, நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நான் இங்க இருக்க மாட்டேன். ஏமா அக்கா, அவருக்கு அவரே சுகம் அனுபவிக்கிறாரு. இல்ல வேற பொண்ணு விரும்புறாரு நினைக்கிறேன். இருக்காது. யார் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஆனா அவனுக்கு அவனே ஆமா, பேஸ்டி பெட்டெல்லாம் ஈரமா நனைஞ்சு போயிருந்தது. அக்கா, அதுக்கு வசிய மந்திரம் ஏதாவது பண்ணினா? ஆமா ஆமா, எங்க பாட்டி கூட சொல்லிருக்காங்க. ஒரு வித எண்ணெய் இருக்குதா, அத தலையில தேய்ச்சா ஒரு 12 வருஷத்துக்கு நம்ம சொல்றதெல்லாம் கேட்பாங்களா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். அவருக்கு பொண்டாட்டிங்கிற பாசம் இருந்தாலே போதும். உங்க அத்தா ஒரு தடவை நம்ம வீட்டுக்கு யாரோ செஞ்ச செய்தியை எடுக்க மந்திரவாதி வர வச்சாரு. ஐயோ, அதெல்லாம் சும்மா ஏமாத்துறது. ஆனா அதுக்கப்புறம் தான் நாங்க நல்லா இருக்கோம். மந்திரவாதி கையில எந்திரம் கட்டிக்கிட்டோம். சரி, உடனே அவரை பாக்கலாம்க்கா. அவர் அட்ரஸ் ஞாபகம் இல்ல. கணக்கு புள்ளதான் அவரை கூட்டிட்டு வந்தாரு. ஏதாவது சொல்லி அவர் அட்ரஸ் வாங்கிடுறேன். ஸ்ரீ மகாசக்தி காளி, ஓம் வக்ர காளி, ஓம் உஜ்ஜனி காளி, ஓம் ஸ்ரீ உக்ர காளி, ஓம் ஸ்ரீ ருத்ர காளி, ஓம் ஸ்ரீ பைரவி காளி, ஓம் ஹ்ரீம் ஹைம், ஓம் ஹ்ரீம் ஹைம், ஓம் ஸ்வாஹா. அப்படின்னா இந்த இத புடி, நல்லா குலுக்கி போடு. உன் புருஷன்கிட்ட இருந்து உனக்கு எந்த சுகமும் கிடைக்கல. சரியா சொன்னீங்க. ஏதாவது செஞ்சு சரி பண்ணுங்க. நான் சொல்றத கேட்டுக்க. உன் புருஷனை காமப்பேய் மோகினி பிசாசு பிடிச்சு ஆட்டுது. மோகினி உங்க வீட்டுக்கு வந்து தினம் உன் புருஷனை கூட்டிக்கிட்டு போறா. மோகினி பிசாச நான் விரட்டி ஓட வைக்கிறேன். மோகினி அவனை விட்டுட்டு போயிட்டா உன் புருஷன் அவன் மயக்கத்திலிருந்து கண்ணை துறப்பான். அதுக்கு நீ அவன் முன்னாடி நிக்கணும். அப்ப அழகு தேவதையா காமதேவி ரதி மாதிரி நீ இருக்கணும். உன் புருஷன் அவன் வசப்படுறதுக்கு ஒரு வசிய மந்திரம் சொல்றேன். அப்ப அவன் வசமாயிடுவான். நான் சொல்றபடி கேட்கிறியா? கேக்குற சுவாமி. அதுதான் உனக்கு நல்லது. காளி தேவி உபாசனை ரொம்ப கஷ்டம். தேவி அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு தேகத்தை தண்டிச்சுக்கணும். ஏதாவது சாதிக்கணுங்கிற வெறி உன்கிட்ட இருக்கணும். செய்வியா? நீங்க சொல்றபடி அவன் நடந்துப்பா சுவாமி. ஆமா சுவாமி. ஸ்ரீ காளிகாம்பா தரிசனம் கிடைக்கிறதுனா தினமும் பச்சை தண்ணியில தான் குளிக்கணும். செய்வா சுவாமி. ஏதாவது சாதனை பண்ணி ஆகணுங்கிற மன உறுதி உங்களுக்கு இருக்கணும். எந்த விதத்திலாவது என்ன கஷ்டம் ஏற்பட்டாலும் நீங்க தாங்கிக்கணும். ஆகட்டும் சாமி.
எப்படியோ இவளுக்கு நல்லபடியா குழந்தை பிறந்தா போதும். அந்த விஷயத்தை நீங்க என்கிட்ட விட்டுடுங்க. அடுத்த வருஷம் இவளுக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும். அது போதும் சாமி. அடுத்த அமாவாசைக்கு முதல் நாள் இவளை என்கிட்ட நீங்க கூட்டிட்டு மத்ததை நான் பாத்துக்கிறேன். ஓம் காளி. சரிங்க சுவாமி. ஓம் ஸ்வாஹா ஸ்வாஹா. ஓம் ஸ்வாஹா சிம் ஸ்வாஹா ஓம் ஸ்வாஹா ஹ்ரீம் ஸ்வாஹா ஐம் ஸ்வாஹா ஓம் ஸ்வாஹா ஓம் ஸ்வாஹா ஐம் ஸ்வாஹா ஹ்ரீம் ஸ்வாஹா ஓம் ஸ்வாஹா ஸ்வாஹா ஸ்வாஹா. அம்மா தாயே பரமேஸ்வரி ஜெகதீஸ்வரி ஜெகன்மாதா காளிகாம்பா, இவனுக்கு பிடிச்சிருக்கிற மோகினி பிசாச விரட்டு. ஸ்ரீ காளி தேவி வக்ரகாளி நமோ நம. இவளுக்கு புருஷனை திருப்பி கொடு தாயே. வா தாயே, எழுந்திரு எழுந்திரு மகளே, நட போ. போ போமா, நீ அங்கேயே நில்லு. நீ போமா. அப்படியே படுத்துக்க படுத்துக்க. இப்போ உன் புருஷன் வருவான். அவங்கிட்ட கிடைக்காத சுகத்தை இப்ப அனுபவிச்சுக்க. நல்லா அனுபவி. உங்களை தெய்வமா நினைச்சு நம்பிக்கை வச்சிருந்தேன். உங்க மக மாதிரி இருக்கிற காமினி மேலேயே கையை வச்சிட்டீங்க. நீங்க இப்படி பண்ணுவீங்க கொஞ்சம் கூட நினைக்கலைங்க. உங்க முகத்தை பாக்குறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. இவ்வளவு நாளும் ஆபீஸ் வேலை அது இது நீ ஏமாத்தினீங்களே, அது இதுதானா? இந்த மாதிரி எத்தனை பேரை ஏமாத்தி கேட்டிருக்கீங்க? இதுக்கெல்லாம் அந்த மந்திரவாதி சப்போர்ட்டா? சரசு, இதுக்கெல்லாம் நீதான் காரணம். நானா? என்ன சொல்றீங்க? ஆமா. என்ன நான் காரணமா? என்ன சொல்லிட்டீங்க? உங்களுக்காக நீங்க நல்லா இருக்கணும்னு அந்த தாய் மூகாம்பிகை கிட்ட வேண்டிக்கிட்டேனே. அதனால என்ன பிரயோஜனம்? என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் என்ன தங்க வெள்ளின்னு உங்ககிட்ட கேட்டேனா? உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் எப்படி எல்லாம் விரதம் இருந்திருப்பேன். உனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனா உப்பு காரம் தின்ற மனுஷன் வெளியில தெரியற ஆம்பளை பொம்பளைங்களை பார்த்தா ஆசைப்படுவான். அவனுக்கு காம ஆசைகள் உண்டாகும். அந்த ஆசையை தீர்த்துக்கணுங்கிறதுக்காக தான் பொண்டாட்டி தேடி வருவான். ஆனா நீயும் நான் என்ன வேண்டாம் சொன்னேன்? நீ வேண்டான்னு சொல்லல, என் மூடெல்லாம் கெடுத்துட்டிய. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மூகாம்பிகை விரதம், நாளைக்கு சனிக்கிழமை வெங்கடாஜலபதி விரதம், இப்படி சொல்லி சொல்லியே என் ஆசைகளை என் காம உணர்ச்சிகளை எல்லாம் நீ தடை பண்ணிட்ட. அதை தீர்த்துக்கணுங்கிறதுக்காக தான் நான் வெளியே பொண்ணுங்களை தேடி போனேன். இப்ப சொல்லு, நான் இப்படி ஆனது காரணம் நீதானே? அவரு ஜெயராமா, ஜெயராமா. என்ன ஜெயராமா, 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 ராஜாப்பா, உங்க அண்ணி வந்திருக்கேன். ஜெயராமா, ஜெயராமா, ஜெயராமனுக்கு என்னமா ஆயிடுச்சுங்க? நீ ஒண்ணும் பயப்படாத. ஜெயராமனுக்கு ஒண்ணும் ஆகாது, அது வெறும் மயக்கம்தான். ஜெயராமன் இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நான் தான் காரணம். காமினி, நீ ஒண்ணும் பயப்படாதம்மா. ஜெயராமனுக்கு மந்திரவாதி மயக்க மருந்து தான் கொடுத்திருக்காரு. சரசு, ஜெயராமன் இந்த மாதிரி ஆனதுக்கு நான் தான் காரணம். அவன் எங்க என் சொத்துல எல்லாம் பங்கு கேட்டுடுவானோன்னு பயந்துதான் அவனை இப்படி ஒண்ணும் தெரியாதவனா வளர்த்துட்டேன். காமினி, நான் போட்டிருக்கிற சென்ட் வாசனை வச்சு நீ என்ன கண்டுபிடிச்சிட்ட. ஜெயராமனை நான் குழந்தை மாதிரி வளர்த்தேன். நானே அவன் வாழ்க்கையை சீரழிச்சிட்டேன். இனிமே இந்த மாதிரி நீங்க நல்லா இருக்கேன். உட்காருப்பா. எல்லாம் என் பொண்டாட்டியோட காரணம். ஏய் சரசு, நாம எல்லாரும் ஜெயராமனை ரொம்ப அன்பா பாசமா ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும்.
அம்மா காமினி, சீக்கிரமா ஒரு குழந்தையை பெத்து கொடுத்துரு. அது வரைக்கும் ஜெயராமன் தான் நம்ம வீட்டு குழந்தை. 10, 9, 8, 6, 5, 4, 3, 2, 1. வெரி குட். இப்ப நீங்க தூங்கிட்டீங்க. ஒரே இருட்டா இருக்கு. ஆனா இருட்டில் இருந்து ஒரு மெல்லிய ஒளிக்கிட்டு உனக்கு தெரிகிறது அல்லவா? அந்த வெளிச்சம் இப்ப நல்லா தெரியுதா? ஆமா, வெளிச்சம். கமான், டெல் மீ. உன் வாழ்க்கையில மனசை பாதிச்ச ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அது உனக்கு தெரியும். கமான், என்கிட்ட சொல்லு. ஒரு நாள் என் ஃப்ரெண்டு ஜெகன்மோகனி சினிமா பார்க்க கூட்டிட்டு போனா. சினிமா ரொம்ப நல்லா இருந்துச்சு. மோகினி வரப்ப எல்லாம் என் டிராயர்ல ஒரு மாதிரி சுகமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் வீட்டுல படுத்திருந்தேன். நான் சினிமாவில பார்த்தேன் அந்த ஜெகன்மோகினி என்கிட்ட வந்தா உடனே மறைஞ்சு போயிட்டான். ஒரு நாள் என் ஃப்ரெண்டு என்கிட்ட ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான். அதுல பொண்ணுங்க எல்லாம் ரொம்ப நல்ல அழகா இருந்தாங்க. அதை பார்த்து நான் திருப்திப்பட்டுக்கிட்டேன். அன்னைக்கு ராத்திரி நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டேன். அந்த மோகினி மறுபடியும் வருவாளான்னு ஏங்கினேன். எப்படியாவது அவ கண்டிப்பா வருவான்னு ஆசையோட காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆசையோட என் பொண்டாட்டி கூட படுக்கிறப்பெல்லாம் எனக்கு அவன் ஞாபகம் தான் வருது. அவன் அந்த மோகினி. போதும், ஸ்டாப் இட். ரொம்ப ஆவேசப்படாத. பாரு, இப்ப நிதானமா கண்ண தர. கமா, ரிலாக்ஸ். இனி நீ பயப்படாத. ரிலாக்ஸ். குட். கமா, கெட் அப். கமா, கெட் அப். தந்திரங்கள் எல்லாம் எந்த பிரயோஜனம் இல்லம்மா. நாளைக்கே அவனை ஒரு நல்ல மனநோய் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் அவன் வாழ்க்கை நல்லபடியா இருக்க நான் அவனுக்கு உதவி பண்றேம்மா. அண்ணே, என்னங்க? சரி, எதுக்கு எப்போ எதையோ நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? நான் உனக்கு செஞ்ச துரோகம் அதத்தான் நான் மன்னிச்சிட்டேன் இல்ல. அது இத ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுங்க. எல்லாம் புண்ணியம்தான். உன்னோட நல்ல குணம், பூஜை புனஸ்காரம், நீ செய்யற விரதங்க தான் என்ன காப்பாத்துச்சு. ஆனா எல்லாம் தாய் மூகாம்பிகை அருள். தாயி மூகாம்பிகை, ஜெயராமனுக்கு நோய் குணமாகி நல்லபடியா வீட்டுக்கு வர வழி பண்ணுமா. உன்னுடைய வேண்டுதல் எல்லாம் பலித்தது. வரம் தந்தேன். அப்பா, இத்தனை நான் பண்ண பூஜைக்கு இன்னைக்குதான் பலன் கிடைச்சது. ரெடியா? காமினி, பிடிச்சிட்டேன். காமினி, என்னங்க? காமினி,
எங்க என்ன பிடிக்க பாக்கலையா? காமினி உன்னை பிடிக்க போறேன். உன்னை பிடிக்க போறேன். பிடிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் நீ எனக்கு கிடைக்கவே இல்லை. உங்களுக்கு கிடைக்காம வேற யார் கிடைக்க போறோம்? மேடம் மேடம் டாக்டர் கூப்பிடுறாங்க. வாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. உங்க தம்பி சித்த பிரமைக்கு ஆளாயிருக்கான். அப்படின்னா எங்க ஜெயராமனுக்கு பைத்தியமா? நோ 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 நோ, அப்படிலாம் தப்பா நினைக்காதம்மா. நான் சொல்ல வந்தது மன மயக்கம்னு, புத்தி பேதலிக்கல. பாருங்க, சாதாரணமா இந்த டீனேஜ் வயசுல இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதுக்குத்தான் 20-21 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. வந்து ஜெயராமனை நாங்க படிக்க வைக்கல. இது படிக்க வைக்காதனால மட்டும் வரும்னு தப்பா நினைக்காதீங்க மிஸ்டர். இது படிச்ச இளைஞர்களுக்கும் கண்டிப்பா வரும். இது வயசு கோளாறு. இந்த டீன் ஏஜ்ல என்ன ஆகுதுன்னா, மனசுல காம ஆசைகள் ஏற்படுது. அவங்க செக்ஸ் உறுப்புகள்ல காம உணர்ச்சிகள் ஏற்படுது. அதுக்கப்புறம் அவங்க கவனம் எல்லாம் அது மேலேயே இருக்கு. நாளாக நாளாக அவங்க சுய இன்பத்துக்கு பலியாயிடுறாங்க. உங்க தம்பியும் இதுல ஈடுபட்டு இருக்கலாம். அவன் எந்த பொண்ணையுமே ஏறெடுத்து கூட பார்த்தது இல்ல டாக்டர். இருக்கலாம், உங்களுக்கு தெரியாம பார்த்திருக்கலாம். இல்ல ஆம்பளை பொம்பளை ஜாலியா பேசிட்டு இருந்ததை கேட்டிருக்கலாம். இல்ல சுய இன்பம் கூட அனுபவிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒருவேளை வேற யாரையாவது பார்த்திருக்கலாம். அவன் பொண்டாட்டி தான் பக்கத்திலே இருக்கானே டாக்டர். ஆஹா, இதுவும் இருக்கலாம். நான் சித்தப்பிரம கனவுலகம் சொன்னேன்ல, அவன் மனசு அந்த நினைப்புல இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்? பாருங்க சார், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உங்க பொண்டாட்டி வீட்டு வேலைங்க எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படின்னா டிஃபன் சாப்பாடு எல்லாம் செய்யறது. அதுக்கப்புறம் கோயிலுக்கு போறாங்க. சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் அதே சாமி நினைப்புல இருப்பாங்க. அப்ப நீங்க அவங்க கிட்ட வந்து அவங்கள கூப்பிட்டதுக்கு உங்களை பாப்பாங்க, ஆனா பேச மாட்டாங்க. அந்த நிலைமையில நீங்க என்ன பண்ணுவீங்க? கம் ஆன், டெல் மீ. கிருஷ்ணா, நீதான் காப்பாத்தணும். சரசு, அதாவது அவங்கள அந்த பக்தி உலகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு உங்க மூடுக்கு கொண்டு வர்ற மாதிரி உங்க தம்பி மனசுல இருக்கிற ஒரு அழகான பெண் ஒரு அழகான பெண்ணா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ யாருங்க? பயப்படாதம்மா. இந்த சினிமாவுல அப்படி இப்படி கனவுல வர்ற ஒரு சினிமா ஹீரோயின், அவ மேல இருக்கிற ஆசை மயக்கம் தான். அவன் எதுவும் சொல்லலையே. தெரிஞ்சுக்கலாம். அதை என்னன்னு தெரிஞ்சுக்க அதை அவன் ஆள் மனசுல இருந்து வெளியே கொண்டு வரணும். நான் சிகிச்சை ஆரம்பிச்சிடுறேன். ஆனா அதுக்கு உங்க பூர்ண ஒத்துழைப்பு வேணும். அவனை இனி தனிமையா இருக்கிறதுக்கு நீங்க விடவே கூடாது. அவனுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்து அவனுக்கு தன்னோட வாழ்க்கையில ஒரு பிடிப்பு விருப்பம் ஏற்படுற மாதிரி பண்ணணும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அனி, அனி, முதலாளி. என்னப்பா?
முதலாளி, இவ்வளவு வருஷம் என்ன உங்களோட குழந்தை மாதிரி வளர்த்தீங்க. இப்போ என்ன உங்களை விட்டுட்டு போக சொல்றீங்களே, நான் என்ன தப்பு பண்ண முதலாளி? அது உன் தப்பு இல்லப்பா. நீ யாரோ ஒரு விபச்சாரி கிட்ட படுத்தேன்னு சொன்னியே, அது உண்மையா? ஆமாங்க. அந்த விபச்சாரி கிட்ட இருந்து உனக்கு எய்ட்ஸ் நோய் வந்திருக்கு. அதனால உன் வாழ்க்கையே பாழாயிடுச்சு. நீ கல்யாணம் பண்ணேன்னா உன்கிட்ட இருக்கிற எய்ட்ஸ் உன் பொண்டாட்டிக்கும் வந்துடும். அந்த ஒரு நிமிஷ சுகத்துக்காக சந்தோஷமான தாம்பத்திய வாழ்க்கையை பறி கொடுத்துட்டியே. 100 ஆண்டு காலம் வாழ வேண்டிய நீ இன்னைக்கு எய்ட்ஸ் நோய்க்கு பலியாயிட்டேன்னு தான் நான் வேதனைப்படுறேன். இனி நீ உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? மது, என்ன பிரயோஜனம்? இல்ல, இனி நான் உயிரோட இருக்கிறதுல பிரயோஜனமே இல்ல. என்ன வீட்லயே சேர்க்க மாட்டாங்க, எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க. நான் சாகறதுதான் நல்லது. நான் செஞ்ச தப்புக்கு அதுதான் தண்டனை. பார்த்தீர்களா இந்த இளைஞன் படும் மனவேதனையை? திருமணம் செய்து இல்லற இன்பம் பெற்று பல்லாண்டு 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டியவன் காம உணர்ச்சிகளால் தூண்டப்பட்டு விபச்சாரியிடம் போய் எய்ட்ஸ் நோயை வாங்கிக் கொண்டான். அவனை பார்த்து பயந்த அவனை சார்ந்தவர்கள் ஆறுதல் கூறி ஆதரவளிக்காமல் வெறுத்து ஒதுக்கினர். எய்ட்ஸ் நோயை பற்றிய அறியாமையே இதற்கு காரணம். HIV வைரஸ் ஒருவரின் இரத்தத்தில் தொற்றுவதால் ஏற்படும் எய்ட்ஸ் நோய் உடனே மனிதனை கொல்லாது. அதற்கு பல வருடங்களாகும். HIV எய்ட்ஸ் நோயாளியை யாரும் வெறுத்து ஒதுக்கக்கூடாது. அவனை தொடலாம், அவர்களுடன் சேர்ந்து சாப்பிடலாம், வேலை செய்யலாம், சினிமா பார்க்கலாம். இதனால் எய்ட்ஸ் நோய் அடுத்தவர்களுக்கு வராது. எனவே எய்ட்ஸ் நோயாளிகளை வெறுக்காமல் ஆதரவளித்து அன்பு காட்டுங்கள். பார்த்தீர்களா, எய்ட்ஸ் நோயாளி என்பதால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட இந்த இளைஞன் தற்கொலை செய்து கொள்கிறார். எய்ட்ஸ் நோயாளி என்பதால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட இந்த இளைஞன் தற்கொலை செய்து கொண்டார். எய்ட்ஸை அலட்சியம் செய்தால் ஆபத்து. பாதுகாப்பியம் தேவை. நிரோட்டு அணியுங்கள். அது எய்ட்ஸ் வராமல் தடுக்கும். ஒருவனுக்கு ஒருத்தி எனும் உயிர், அது நம் கடமையும் கூட. For more updates, like, comment, subscribe to our channel. Hey darlings, గంటని click చేయడం మర్చిపోకండి.